முத்துக்கனியே முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தினை உன்னோடு உகந்திருக்கும் விண்ணப்பம் உண்டு விளக்கட்டேன் என்று தமிழை வாழ்த்தியவதாக என் உரையை தொடங்கும் முன் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொண்டு செய்து படைத்த பலம் தூயதாடி மார்பில் விடும், அவன் மண்டை சுரப்பி உலகம் தொழும், மனக்கோவில் சிறுத்தையிலும் என்று பாரதிதாசனால் புகழப்பட்ட ஒரு சிறந்த நபரான பெரியார் அவர் செய்த இடஒதுக்கீடு, ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை முதலிய அறப்பணிகளை பற்றி என் முத்தான வார்த்தைகளை உங்கள் முன் வெளிப்படுத்த வந்துள்ளேன். சோறு இல்லை என்றாலும் மனிதன் வாழ முடியும், ஆனால் ஜாதி இல்லை என்றாலும் மனிதன் வாழ முடியாது என்ற காலம். இந்த காலத்துல 3 தேவைகள் அடிப்படையா இருந்தால் போதும் ஒரு மனிதன் வாழ முடியும். ஆனால் முந்தைய காலத்துல பெரியார் வாழ்ந்த காலத்துல 4 தேவைகளை அடிப்படையா பார்ப்பாங்க. அந்த 4வது தேவையா ஜாதி இருந்தது. அந்த ஜாதியை ஒழித்து ஒடுக்கப்பட்ட நபருக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியலும் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு தேவை என்றார். இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது என்பது ஜாதி மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் முயற்சி. பெரியார் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்று சொன்னால் சமூக சமத்துவம் என்பது கனவாகவே மறைந்து போயிருக்கும். 1938ஆம் ஆண்டு திருச்சியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியாரிடத்தில் ஒரு கேள்வி வந்தது. என்னவென்றால், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்றால் அவர்களுக்கு ஏன் தனியாக வாய்ப்பளிக்க வேண்டும்? அவர்களும் சமம்தான் அல்லவா என்றார். அதற்கு பெரியார், சமம் என்றால் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்க வேண்டும். பல நூற்றாண்டுகளாக ஒரு குழு பள்ளியில் கூட படிக்க முடியாமல் மற்றொரு குழு அதிகாரிகளாக இருந்தால் அதில் எங்கே சமம் இருக்கிறது என்று கூறி சமத்துவத்தை அடைய இடஒதுக்கீடு தேவை என்றார். இடஒதுக்கீடு என்பது உரிமை, இடஒதுக்கீடு என்பது பிச்சை இல்லை என்று அவருடைய வாக்கியம் பரவியது. மெட்ராஸ் தேவதாசி பிரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் 1947 என்ற சட்டம் சட்ட ரீதியாக தேவதாசி முறையை ஒழித்தது. தேவதாசி முறை என்பது பெண்களை கோவில்களில் அர்ப்பணிப்பது என்ற பெயரே அவர்களுடைய சுதந்திரத்தையும் மனித உரிமைகளையும் பறித்த ஒரு சமூக பழக்கமாக இருந்தது. அதனை பெரியார் ஜாதி அடிப்படையிலான ஒரு அடிமைத்தனம் என்றே கருதினார். அதனை மேலும் கண்டித்தார். 1956 பின்னர் அந்த சட்டம் மேலும் வலுப்படுத்தப்பட்டது. பிறகு சட்ட விரோதம் என்று அறிவிக்கப்பட்டது. 1936 மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் கேட்டனர், தேவதாசி முறை என்பது ஒரு பாரம்பரியம், அதனை ஒழிப்பது மதத்துக்கு எதிராகவில்லையா என்று கேட்டனர். அதற்கு பெரியார் கூறி பதிலளித்தார், மதம் என்பது ஒரு மனிதனை உயர்த்த வேண்டுமே தவிர அவனை அடிமைப்படுத்தக்கூடாது. ஒரு தேவதாசி முறை என்பது பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது மதம் இல்லை, அது மனிதன் தன்மை ஒழிப்பதாக இருக்கிறது என்று கூறினார். பிறகு ஒரு கிராமத்தில் இருந்து வந்த ஒரு பெண், தன் தந்தை நாள் கூலி வேலை செய்பவர், பள்ளியில் படிக்கிறார். மேலும் IAS அதிகாரியாக இடஒதுக்கீட்டின் வாய்ப்பால் ஒரு அதிகாரியாக ஆகிறார். அவள்தான் மா மகேஸ்வரி. பெரியார் நம்பிய ஒரு மாற்றத்தின் முகமே அவள்தான். 1930களில் திருவாரூர் மாவட்டத்தில் வாய்க்கால் சம்பவம் நடந்தது. அந்த வாய்க்கால் சம்பவம் தாழ்த்தப்பட்ட நபருக்கு தண்ணீர் எடுக்க முடியாத நிலை. அந்த நிலையில் பெரியார் அங்கு போய், இது தண்ணி இல்லையா இல்ல மனிதத்தன்மை இல்லாமையா என்று கேட்டார். பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட நபருடன் சேர்ந்து அவரே தன் கிணற்றில் தங்கள் கைகளை நனைத்தார். அதிலிருந்து சாதி ஒழிப்பின் தொடக்கம் ஆரம்பித்தது. அந்த போராட்டம் பிறகு மண்டல கமிஷன், தற்கால ஓபிசி ரிசர்வேஷன் போன்ற கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பாக அமைந்தது. தமிழகத்தில் பெண் கல்வி 80% மேலாக இருக்கிறது. அவர்கள் தான் டாக்டராகவும் போலீஸாகவும் தலைமை ஆசிரியராகவும் இருக்கிறார்கள். ஏன் இப்போது ராக்கெட் அனுப்பும் விஞ்ஞானிகளாகவும் சட்டமன்றத்தில் சட்டம் உருவாக்கியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் வாழ்வது என்பது தன் குடும்பத்துக்காக, ஆனால் ஒரு மகான் வாழ்வது என்பது மக்களுக்காக. அந்த மாதிரியான ஒரு மகான் தான் தந்தை பெரியார். ஒரு மனிதன் விண்ணை காண்பதற்காக தலையை தூக்குகிறான், ஆனால் பெரியார் தாழ்த்தப்பட்ட நபரை மண்ணை காண்பதற்காக தூக்கினார். எனவே பெரியார் செய்தது ஒரு பெரிய தொண்டு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அமைக்க